தருமபுரி இளவரசன் மரணம் குறித்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளவரசனின் தந்தை இளங்கோ தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி தருமபுரி நத்தம் காலனியைச் சேர்ந்த இளவரசன் மர்மமான முறையில் ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து இளவரசனின் உடலை 3 முறை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதில் வெவ்வேறு கருத்துகள் இடம்பெற்றுள்ளதால் இவரது மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இளங்கோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கை தற்கொலை என முடிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் கூறியுள்ளார். எனவே இளவரசன் மரணம் குறித்து வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என மனுவில் கோரியுள்ளார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இளவரசன் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் மருத்துவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாலும் மேலும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிக்கையில் இளவரசன் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறியுள்ளதாலும் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை முறையாக விசாரித்து 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதுனால இது சூசைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனாலையும் மருத்துவர்களுடைய முரண்பட்ட அந்த அறிக்கைகள்னாலையும் இதில் உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுனால சிபிசிஐடி விசாரணைக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக முதல் அமர்வு தலைமை நீதிபதியும் நீதியரசர் மகாதேவன் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விசாரணையை 2 மாத காலத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.